மதராஸ் என்னைக்குமே தெலுங்கர்கள் அதிகமா வாழ்ந்த பகுதி. அது தெலுங்கர்களின் நிலம். தெலுங்கர்கள் நிலம் சொல்ல முடியாது. இது தமிழர்களும் வன்னியர்களும் வாழ்ந்தாங்க. வன்னியர்கள் வாழ்ந்தார்கள், தெலுங்கர்கள் வாழ்ந்தார்கள், எல்லாருமே வாழ்ந்தாங்க. ஆனால் எல்லாரும் வாழ்ந்தாங்க. தெலுங்கர்கள் நாயக்கர்கள் குறிப்பாக ஆண்டார்கள். நாயக்கர்கள் தான் இந்த மண்ணை அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு அந்த ஒரு சின்ன பகுதி தான் அவங்களுக்கு விலைக்கு வர்த்தகம் பண்றதுக்காக கொடுத்தாங்க. மதராசின் வரலாற்றிலிருந்து தெலுங்கர்களை என்றைக்குமே அழிக்க முடியாது. அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடாது. எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இவனுங்க பார்த்தா தலைமையில ஏறி உட்காடுறானுங்க. அதாவது ஒரிசா மன்னர்களால் துரத்தப்பட்டு ஐயோ எங்க போறது, சோறு தண்ணி இல்லாம கிடக்குறோமே, வீடு வாசல் இல்லாம கிடக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் கிட்ட போய் அடைக்கலம் புகுந்து கிருஷ்ணதேவராயர் மூலியமா பார்த்தோம்னா 12 குள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர் அனுப்பி விட்டு திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சு ஒரு கூட்டம் நாங்க பார்த்தோம்னா வேற வழி இல்லையே, பொறுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ள நுழைக்க வச்சுட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா நீங்களாம் கீழ் சாதி, நாங்களாம் மேல் சாதி அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க எல்லாம். ஒரு நாள் வரும் எங்களுடைய வரலாறை நாங்கள் மீட்டிருப்போம். சென்னையோட வரலாறு தெரியாம பார்த்தோம்னா பேசிட்டு இருக்கிறானுங்க பார் பசங்க. அதாவது சென்னைக்கு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 1000 காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பரம்பு நாடுன்னு சொல்லி பேரு. இந்த பரம்பு நாடு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சேர சோழ பாண்டியர்களை விட மிக வலிமை மிக்க ஒரு நாடா இருந்தது இந்த பரம்பு நாடு. அது காலப்போக்கில் பார்த்தோம்னா பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க. கரெக்டா? தமிழர்களை திருட்டுத்தனமாக முதுகில் குத்து வீழ்த்திய வந்தேரிகளுக்கு இந்த பதிவு. இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா மக்களுக்கு இந்த வீடியோ தெரியட்டும். என்று அன்புடன் நன்றி.